தொந்தி கணபதி சக்தி விநாயகா தொந்தி கணபதி பாதம் காப்புதா
செய்து வருகின்றார்கள். பாரத்தவத்தின் மகிமையினாலே, பகவானின் கிருபையாலே, சக்தியின் மகிமையாலே, ஆதிபரா சக்தியின் 1008 சொரூபத்திலே அரசொரூபத்திலே அட்டகாலியர்கள் 8 பேர்களாக அமிர்த கலசத்திலே வந்து பிறக்க மாறி மாறி பிறந்தவள் என் தாயான மாரியம்மா. மாறி மாறி என்றொருத்தி மாறி ஈஸ்வரியால் என்றொருத்தி, காளி காளி என்றொருத்தி காளி ஈஸ்வரியால் என்றொருத்தி, நீலி நீலி என்றொருத்தி நீலகண்டி என்று ஒருத்தி, எல்லாத்துக்கும் இளைய சக்தி ஏச்சக்கண்ணி வடக்குத்தி அம்மா. இப்படி காளியர்கள் 8 பேரும் கலி உலகத்திலே அந்த நாகலோக வட்டத்திலே வந்து அவதாரம் செய்த பொழுது அவளுக்கு நாக வந்து ஆவலோட அரவணைத்து அவளுக்கு அழகாக முத்தங்களை செய்து நாமல் இருப்பதோ ஒரு நாகத்தின் வடிவம். ஆனால் நாமளுக்கு சக்தியின் அவதாரத்திலே தெய்வ குழந்தையாக அந்த அம்மாளே வந்து பிறந்தது மாதிரி மானிட பெண் அவதாரத்திலே சக்தியின் மகிமையினாலே வந்து பிறந்து விட்டார்களே. இப்பேற்பட்ட காளியர்கள் 8 பேரும் மாரிய பார்த்தா காளிய பார்க்க வேண்டாம், முப்புடாதிய பார்த்தா முத்தாரம்மனை பார்க்க வேண்டாம், சந்தன மாரிய பார்த்தா வடக்குத்தியால பார்க்க வேண்டாம். 8 பேரும் ஒரே அடையிலே பொய்த்த குஞ்சு மாதிரி 8 பேரும் ஒண்ணு போல பார்ப்பதற்கு இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா என்ன ஒரு அழகா இருக்கும். மஞ்சள் நிறத்தழகி மை உருண்ட கண்ணழகி கோர முகத்தழகி இவள் கோபாலன் தங்கை. இப்படியாகவே நாகலோக வட்டணத்திலே 8 பேரும் வந்து பிறக்க பிறந்த 8 குழந்தைகளையும் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம மானிட பெண்ணா இருந்தா தாய் அமிர்தத்தை கொடுத்து தன் பிள்ளைகளை வளர்க்க முடியும். ஆனால் இவளோ ஒரு மானிட பெண்ணை போல சக்தியின் அவதாரத்தில் வந்து பிறந்திருப்பதனால இவர்களுக்கு நம்ம கொம்புத்தேனை கொண்டு வந்து தான் குழந்தைக்கு ஊட்டி வளர்க்கணும். கொம்புத்தேன் கிடைக்கணும்னா எங்க போனோம்? கொம்புத்தேன் வேணும்னா காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து போனாதான் கொம்புத்தேனை பார்க்கலாம். கொம்புத்தேனை இப்ப தெரு தெருவா விற்காங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கத்தான் தேன மாதிரி இருக்கு. கருப்பட்டி பால் வெள்ளப்பாவா வெள்ளப்பாவு ஏதோ ஒரு பாவு இனிப்பு பாவு அது கும்பு தேன் கிடைக்காது. ஆமா இனிக்கும் கும்பு தேன் இருக்குன்னா சாதாரணப்பட்ட காரியமா? அதுல இந்த தேன் கூட தட்டுருக்கு பாத்தீங்களா? ஆமா தட்டை 2 மேல போட்டு நல்ல சீனி பாவை காய்ச்சி அந்த மாதிரி தூக்கிட்டு கொண்டாந்து நயன் தேனு ஒரிஜினல் தேனு. ஆமா வேணா நக்கி பாருங்க, கையில ஊத்துவேன் கொஞ்சம் ஊத்தாலும் நக்கி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வாங்கி நக்கிறீங்களோ? ஆமா நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. இனிச்சு தேனை இனிக்கத்தாங்க.
தேனுன்னா இன்னைக்குதான் என்ன செய்யும்? ஆமா அந்த மாதிரி தேன் கிடையாது. ஆமா 7 சத்தா சமுத்திரத்தை தாண்டி மலைகளை கடந்து 7 மலைக்கு அப்பால போய் எடுக்கணும் கொம்பு தேனு. பிறந்த நாள்ல இருந்து வயித்தால தான் போகுது. பிறந்த நாள்ல இருந்து வயித்தால மாத்திரை போடுங்க. இல்லன்னாச்சி பாம்பு வந்து வயித்தால தானே ஊந்து போவோம். ஓ வயத்தால போதுங்களோ? அதாவது நாகத்திற்கு வந்து கை கால் கிடையாது பத்தியா? கிடையாது. வயச்சால பூமியில ஊர்ந்து ஊர்ந்து போக அது ஊர்வனையை சேர்ந்தது. அதனால ஒரு வயத்தால போகும்னு சொல்லுதாரு. நீ 2 மாத்திரை வாங்கி போடுதுன்னு சொல்லுங்க. வயத்தால போதுங்காருல அதான் 2 மாத்திரை போடுங்க. வயத்தால உமக்கு போச்சுன்னா நீர் வச்ச மாத்திரை போடும். சரிதானே? கொம்பு தேன் எடுக்க போகணும்னு அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் பார்த்தார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனை வாளால் எடுத்து வாயிலை ஊட்டி வளர்த்தார்கள். ஊட்டி மெல்ல வளர்ந்து வாரா, ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா, உடம்பு எல்லாம் நெய் ஊறுக, அவன் தேர்ச்சி மெல்ல வளர்த்து வாரா, திரேகம் எல்லாம் நெய் ஊறுக, நாளை ஒரு மேனையுமா நலமுடனே வளர்த்து வாரா, பொழுது ஒரு வண்ணமுமா புகழுடனே வளர்த்து வாரா, சீரோடும் திறப்போடும் அம்மா சிறப்போடு செல்வமாக வளர்த்து வாரா, மகளை செல்வமாக வளர்த்து வாரா. அவன் சீரோடும் திறப்போடு அவன் செல்வமாக வளர்த்து வாரா, நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பிறை சந்திரனை போலவே வளர்த்து வருகின்றார் 8 குழந்தைகளை. 8 குழந்தைகளும் வளர்ந்து வரும்போது கைலாசத்திலே கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதி பார்த்தார். கடவுள் சிவபெருமான் அன்னைக்கே சொன்னாரு, ஆனா பிறந்தான் என்னால பிள்ளை வரம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், பெண்ணா பிறந்தவா ஒரு சக்தியால் உன்னால் மகளை வரம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. ஆனா இந்த ஆண்டவன் சொன்னதுக்கு வார்த்தையை மீறி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 கலசத்திலே என்னுடைய அம்சத்திலே நான் பிள்ளைகளை படைத்தேன். அப்போ நம்ம தந்தைமார்கள் 8 பேர்களையும் ஆண்டவன் தெரியப்படுத்தணும் அப்படின்னா சக்தியின் மகிமை இருக்க போய்த்தான அவ 8 பேரும் பிறந்தார். இந்த மகிமையை இறைவன் சிவபெருமான் அறிய வேண்டும், அறிய வேணும், தெரிய வேணும் என்று அவன் கைலாசம் ஓடி வந்து கடவுளோட இடம் வந்து பூஜை முடிப்பான், பணிவிடையும் செய்வான், சக்தியோடு சிவனுமா சொக்கட்டங்கால் மண்டபத்திலே வந்த பார்வதி ஆண்டவனை அடிபணிந்தா, பாத பூஜை முடித்தா, பணிவிடைகளை செய்தார். ஆண்டவா பரம்பொருளே, 21 நாள் ஒரு மண்டலங்கள் 41 நாள் உம்மை பிரிந்து முடிந்து போய்விட்டது. உங்களை பிரிந்திருந்த களைப்பை தீர்க்கணும்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணும். சின்ன விளையாட்டு இருந்து விளையாடக்கூடிய விளையாட்டுனா என்ன விளையாடலாம்? ஒரு கலச்சிக்கல் விளையாடுவோமா? கலச்சிக்கல்னா என்னையா? தட்டாங்கல்லு 5 கல்ல வச்சு 4 கல்ல கீழே வச்சிடணும், ஒரு கல்ல மேல போடணும், மேல இருந்து கீழே கல்லு வர மாதிரி இந்த கல்லை எடுத்துக்கணும். அதுதான் தட்டாங்கல் விளையாட்டு. அப்படியே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்ப எங்க போனோம் தெரியுமா? சுட்டிக்கல் பரும்புக்கு தான் போனோம் அச்சங்குடத்துல. அப்படியா? சுட்டிக்கல்லா அப்படின்னா? சுட்டிக்கல் பரும்புனா எங்க ஊர் பக்கத்துல வா. சரி. ஊருக்கு தெக்கிட்டு ஒரு பரும்பு இருக்கு, பெரிய கல்லு 4-5 கல்லு மேல அப்படியா இருக்கும். சரி, இதுக்கு நல்லா விளையாடலாம்.
அப்படியா? நான் சின்ன பிள்ளை இருக்கும் போது சரி நானும் எங்க அத்தை மகளும் என்ன சோறு பொங்கி கறி வச்சு விளையாடுவோம். அப்பா அம்மா விளையாட்டு. ஆமையா மண்ணால செவுத்த கட்டி சரி அதுக்கு சோறு பொங்கி கறி வச்சு விளையாடுவோம். எங்க அத்தை அம்மாவா என்ன செய்வா? எனக்கு சிரட்டையில மண்ணை கரைச்சி சரி நல்ல குழுகுன்னு தோசை விட்டு தருவா. சரிதானே? நான் நல்ல திம்பேன். இதுக்கு மண்ணையா? ஆமா அத்தை மோல சுட்டு தாரா. சரி நான் திம்ப ரொம்ப நாள் அப்படி தின்னுட்டே இருந்தேன். சரி திடீர்னு எனக்கு வீங்கி போச்சு. என்னது சாப்பிட்ட உடனே முகர கை கால்லாம் வீங்காம என்ன வேலை? முகர வீங்கி போச்சு. அப்படியா? அதுல இருந்து அது வேண்டாம்னு விட்டுட்டோம். ஏன் முகர வீங்கினாலும் அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அப்படியா? காக்கா இருக்கு பாத்தியா? காக்கா. ஆமா காக்கா பிடிச்சி கறி வச்சு சாப்பிடும் முகரையெல்லாம் வத்திரும். காக்கா கொஞ்சம் கறி சாப்பிட்டோம்னா காக்கா வருத்தப்படும். அப்படியா? ஆமா அப்ப ஜோப வத்தாது. அதனால விட்டுட்டோம். அந்த வேட்டு வேண்டாம்னு. சரி வேண்டாம். காக்கா கறி வச்சு சாப்பிடணுமா? ஆமா ஆமா நல்ல சாப்பாடுல நல்லா இருக்கும், அழகா இருக்கும். விவேக் ஒரு படத்துல என்ன விருந்துக்கு காக்கா ஏற்பாடு 15 காக்கா வாங்கி சுட்டு குழம்பு வச்ச மாதிரி. அப்படியா? அவன் இன்னும் 60 ரூபா வரலன்னு வந்து கேப்பான் பாரு. ஆமா அத மாதிரி நீ காக்கா பிரியாணி வைக்கணுங்க. ஆமா அருந்த சொன்ன வேற ஒண்ணு இல்ல. சரிதானே? சரி சின்னம் சிறு பிள்ளையில நம்ம வேணுங்க கூடிய விளையாட்டு விளையாடுப்போம். பெரிய ஆள் விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லுனா அப்ப கபடி விளையாடுவோமா? கபடி விளையாட உன் கால்ல தொம்பு இருக்கா? இருக்கு இருக்கு. நீ ஓடணும்னு வை, உன் காலை வாரி மூங்கல ஒரே அடி அடிச்சிருவேன். அதான் நீ எப்ப நச்சு காலை வாரி போடணும்னு நினைக்கியா? ஆமா சரி பெரிய ஆட்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு ஆண்டவனும் பார்வதியும் அன்றாடம் ஆதி கைலாசத்திலே அமர்ந்து விளையாடுவார்கள். என்ன விளையாடுவார்கள்? அதுதான் சோவிபுரத்தை சொக்கட்டங்கால் ஆட வேண்டும் என்று ஆண்டவனும் பார்வதியும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே வந்து சோவிபுரத்து இருவேர்களும் சொக்கட்டங்கால் ஆடும் போது ஆதிபராசக்தி ஆண்டவனை கண்டார். ஆண்டவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவங்கிட்ட நம்ம எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லுவோம்? தங்கையின் மகிமையை சங்கரன் அறிந்திருக்கிறாரா, தெரிந்திருக்கின்றாரா அப்படிங்கிற மகிமையை அறியணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன் கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி போடணும். எதையாவது சொல்லணும். அவர் வாயில இருந்து என்ன வருதுன்னு பார்க்கணும். அதானே என்று பராசக்தியாகப்பட்ட பார்வதாதேவி ஆண்டவனை அழைத்து என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், சக்தி வார்த்தைகள் பெண்ணும் பாத்தியரான்னு உமா கேட்கல. உலகத்துல எத்தனையோ வருடமா இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக நீங்க படியிலக்க போறீங்க. அப்படி நீங்க படியிலக்க போகும்போது என்னை போலவே அழகு பெண்களை எங்கேயாவது பார்த்தது உண்டா? சக்தி நான் இருக்கும் அழகுக்கு சகல உலகத்திலே ஏதாவது ஒரு பெண் ஈடாக முடியுமா அப்படின்னு பார்வதி கேட்ட உடனே ஆண்டவன் சொன்னார். அழகா இருக்கான்னு சொன்னா பார்வதிக்கு ஆணவம் வந்துருமே. பார்வதி இன்னைக்கு வேலையில போறத வீட்டுக்குள்ள இழுக்கா. வேலையில போக முடியல வீட்டுக்குள்ள இழுக்கா. வீட்டுக்கு ஏதோ ஒரு சண்டைய கொண்டு வர போறா. ரொம்ப கரெக்ட்டா நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்ம கொஞ்சம் உசாரா இருந்தா தான் இவகிட்ட இருந்து தப்பிக்கலாம். தப்ப முடியும். அப்படின்னு ஆண்டவன் இவருக்கு ஆணவம் வந்துட கூடாது. பார்வதிக்கு அழகா இருக்கான்னு சொன்னா இவளுக்கு மனதிலே கர்வம் வந்து விடுமே என்று சொல்லி ஆதிபரா சக்தியை அழைத்த ஆண்டவன் ஏடியம்மா பார்வதி பெற்ற
கொலக்கட்டை. சரி. ஊற வச்சுக்குமா ஊச கொலக்கட்டை. விடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த கொலக்கட்டைய விடிய காலம் பார்த்தா ரெண்டையுமே சாப்பிட முடியாது, சாப்பாட்டுக்கு உதவாது. ஏன் உதவாது? ஏன் உதவாதுன்னா நூல் வந்துரும்ல. நாமெல்லாம் விடிய காலம் தான் கொலக்கட்டை சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா, அதான் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா, நூல் இருந்தாலும் ருசியா இருக்கும். அப்படியா? ஆமா. சரி. அப்படி சாப்பிட்டேன்னு வை, உடம்புக்கே ஆகாது. ஆகாம என்னையும் அப்புறம் பாய்சன் ஆயிரும், உன்னை ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும். ஆமா, பசி ருசி அறியாது. ஆமா, பசி இருக்கும்னா பசி இருக்கும்னா நீ சொன்ன மாதிரி எதை கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லுமா? ஆமா, வாங்கும் வாங்கும் வாங்கு வாங்குன்னு நல்லா சாப்பிடுவாங்க. ஆமா. ஆகையினால் அம்மா பார்வதி, என்ன தாண்டா அழகு தாண்டா அழகுன்னு உன் மனதிலே ஆணவம் வரக்கூடாது. விடாதம்மா. உன்னை காட்டிலும் உயர்ந்தவா 8 பேர் இருக்கின்ற ஆமையா தங்கைமார் இருக்கிறாளே, அந்த நாகக்கண்ணி வச்செடுத்த திருமக்கள். அடேங்கப்பா, என்ன அவ சிக்கன் சிவப்பழகும் செந்தூர பொட்டழகும் அழகும் பங்கி தலையழகும் அவள் வாடாமல் நிறமழகும் நல்ல தலையழகும் முக பொட்டழ கொண்ட மயில மூக்கு வடிவ அந்த காலத்து பெண்களுக்கு தலைமுடின்னு சொன்னா ஒரு பாகமும் ஒரு முளமும் அரைச்சாலும் மிச்சமும் இருக்குமா? என்ன என்ன செலவாகும்? எண்ணெயை தேய்ப்பாங்கன்னா அந்த காலம் செக்குல ஆட்டின எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெயை தான் தேய்ச்சிருக்காங்க. இந்த சேம்பு சோப்பு இதெல்லாம் அந்த காலம் கிடையாது பாரு. எள்ளுக்காய் குலைய தேய்ச்சி குளிப்பாங்களாம். அப்படி தேய்ச்சி குளிச்சா முடி நல்லா வளரும்ல. அப்போ அந்த காலத்து பெண்களுக்கு முடியே தன்னழகு ஒரு பேரழகா இருக்கு. இப்ப உள்ளவங்களுக்கு ஓடி வளர்ந்திருக்கு ஒரு சாண முடி, அதை தேய்ச்சு கழுவ 2 சீயக்காய் பொடி, தலைமுடி காயலன்னு வை, சினுக்கு வாலியை தூக்கிட்டு தெருவுக்கு வந்துருவா. கண்ணுல குத்தத்தான் 4 பேருக்கிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு வை. கூந்தல் பெரிய நீளமா இருக்குத மாதிரி சினுக்கு வாலியை வச்சு 4 இழுப்பு இழுப்பா. சுத்தி இருக்கவா பாப்பா, கிட்ட நின்னோம்னா நம்ம கண்ணை கெடுத்துருவாள அப்படின்னு பேச வந்தவளும் தூர போயிருவா. ஒரு வியாபாரம் விட மாட்டா.